ஹாய் திஸ் இஸ் குக் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நான் எங்கள் ஊர் அரியலூர் போயிருந்தேன். அங்கே நம்ம ஊரில் சென்னையில் வைக்கிற மாதிரி இந்த ரோட்டில் மரவள்ளி கிழங்கு விற்றுருந்தாங்க. சரி நானும் வாங்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இல்லை என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு வாங்கணும் அப்படின்னா அவங்களே அந்த தோலை சீவிட்டு சிப்ஸுக்கு போடுற மாதிரி சீவி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ஊரில் மோஸ்ட்லியாக வெளியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க போல இருக்குது, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவாங்க போல். நான் இது 2.5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினேன். க்ளீன் பண்ணியும் கொடுத்துறாங்க, அதுக்கு தனியாலாம் சார்ஜ் எதுவும் பண்ணல. ஸோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் ஃபேன் காற்றுல காய வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈரப்பதம் போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆயிலில் நார்மலாகவே பொரிச்சுக்கலாம். இந்த பவுடர்லாம் போட வேண்டாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு எதுவும் போட வேண்டாம், டேரெக்டாகவே பொரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஆயிலில் போட்டு பொரிச்சுக்கலாம் இதை. ஸோ பொரிக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு பொரிச்சதால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பொரிச்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அவுட்புட் நல்லாவே வந்திருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த நரம்பு இருக்கும்ல நார்மலாகவே கிழங்குல, அந்த மாதிரிலாம் நடுவில் இல்லை இதில். ஸோ பொரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அதாவது ஒர்த்தாகவும் இருந்துச்சு கொடுத்த காசுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.